வணக்கமுங்கோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நெல்லை வேலு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் யாரை பற்றி பேச போகிறோம்னா, தங்கச்சி வணக்கமுங்கோ சில நெல்லை சங்கரை பற்றி தான் பேச போகிறோம். நண்பர்களே, எல்லாருமே என்னை ஏசுதியா திட்டுதியா, இந்த வணக்கமுங்கோ சில தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணி பேசியே உனக்கு இதனால் என்ன லாபம், எதுவும் அவட்ட இப்போ பெட்டிக்கிட்டி கை மாறிட்டான்னு என்னை கேட்கியா. ஐயா, ஒரு பெட்டியும் கை மாறலை, ஒரு சப்போர்ட்டை நான் யாருக்கும் பண்ணலை ஐயா. ஐயா, நான் என் சேனலை பொறுத்த வரைக்கும், நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நல்லது யார் பண்ணுறாங்களோ உண்மையை நான் சொல்கிறேன், உண்மையை நான் உறக்க சொல்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி நான் சப்போர்ட்டெல்லாம் யாருக்கும் நான் பண்ணுறது கிடையாது. எங்கே நல்லது நடக்கும் அங்கே நல்லதை பற்றி பேசுகிறேன், எங்கே தவறு நடக்கும் அதை தவறை நான் சுட்டி காட்டி நான் வீடியோ போடுறேன். சரியா? இப்போ என்ன சொல்கிறீங்க, வணக்கமுங்க சில தங்கச்சிக்கு எல்லாரும் கேட்குங்க அது உன் குழந்தை இல்லை உன் குழந்தை இல்லைன்னு. ஐயா, அவங்க குழந்தை இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல, அப்படி தப்பு. இதே வேற ஆள் குழந்தையா இருந்தால் அந்த குழந்தைய கையில் வாங்கும்போது அந்த குழந்தை அப்படியே அழுதும். ஏன்னா தாய் முகம் தாய் கை எல்லாம் தெரியும், அந்த குழந்தைக்கு யார் தொடுதா யார் தொடலைன்னு குழந்தைக்கு தெரியும். அந்த குழந்தை அப்படியே அழ ஆரம்பிச்சிடும். இந்த குழந்தை முகத்தை பாருங்கள், அவ்வளோ புன்னகையாக அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அந்த குழந்தை சீலா தங்கச்சி தூக்கும்போது தன்னோட அம்மா தூக்கினா மட்டும் அந்த குழந்தை சிரித்து அழகாக அந்த முகத்திலே காமிச்சிரும் அது எவ்வளோ ஒரு புன்னகையாக இருக்குது, இந்த குழந்தை எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு. அது போக எல்லாருமே தங்கச்சியை கரைச்சி கொட்டுறீங்க. அது உன் குழந்தை கிடையாது, நீ நடிச்சிருக்க, நீ மாசமாக இருக்கும்போது தலைவனையை வச்சிருக்க, ஏமாத்திருக்க, நெல்லை சங்கர் ஏமாத்தாரு, நீ ஏமாத்துற, இன்னும் குழந்தைக்கு பேர் வைக்கலையா, அப்படி இப்படின்னு கேட்குறீங்க. குழந்தைக்கு பேர் வைக்க போகிறாங்க, கூடிய இப்போ விரைவில் வச்சுருவாங்க. இப்போ அதுபோல் தங்கச்சிக்கு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி வயிற்றில் அந்த ஆப்ரேஷன் பண்ண இடத்துல தங்கச்சிக்கு அதிகமான வேலை கஷ்டப்பட்டு ஒரு 1.5 மாதத்துக்குள்ளே தங்கச்சிக்கு திருப்பி அந்த புண்ணு இப்போ இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு வேலை பார்த்து. அது எல்லாருக்குமே தெரியும், அதிகமான வேலை. ஏன்னா மேரியம்மா கூட இல்லை, அவங்க ஆடு பார்க்க போயிட்டாங்க. அதனால் இப்போ அவங்க கஷ்டப்பட்டு சமையல் பண்ணிக்கிட்டு வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு தண்ணி குடத்தை தூக்கிக்கிட்டு திருப்பி இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஆப்ரேஷன் பண்ண பொம்பளை பிள்ளைய 3 மாதத்துக்கு ரொம்ப ரெஸ்ட் எடுக்கணும், 6 மாதம் வரைக்கும் கடின ரெஸ்ட் எடுக்கணும், எந்த வேலையும் பார்க்கக்கூடாது. சரியா? தங்கச்சி அதை அப்படி பார்க்காம வீட்டு வேலை எல்லாம் செஞ்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதனால் இப்போ வயிற்றுலையும் புண்ணு இப்போ திருப்பி அது வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்குது. இப்படி இருக்கும்போது ஒரு பொண்ணோட மனசை குறை சொல்கிற மாதிரி பேசுனீங்கன்னா அந்த பொண்ணோட மனசு என்ன ஆகும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. அதனால் நண்பர்களே, யாரையும் குறை சொல்லாதீங்க, அவங்க லைஃப் அவங்க பார்த்துக்கிட்டு தாங்க. அதே மாதிரி அவங்க இன்னொரு சேனலில் குட்டி வணக்கம் சில ஆரம்பிச்சாச்சு, அதுலேயும் நம்ம லட்சக்கணக்கில் சம்பாதிக்க போகிறாங்கன்னு சொல்லி அதையும் சொல்கிறீங்களாம். அது தங்கச்சியும் நெல்லை சங்கர் மாப்பிள்ளையோட மனசில் ரொம்ப வேதனை அளிக்குது. ஐயா, அவங்க காசு அவங்க யூடியூப்பு செலவு பண்ணி காசு சம்பாதிக்காங்க, கண்டென்ட் போடுறாங்களோ வீடியோ போட, அது அவங்கவுங்க விருப்பம். சரியா? குழந்தைய வச்சு சம்பாரிச்சு என்னையா தப்பு, அதெல்லாம் எடுத்து வீடியோ போடுறாங்க. குழந்தைக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் வீடியோ போடுறாங்க. இது பச்சை குழந்தைய வச்சு இந்த குழந்தைய வளர்க்குறத பற்றி வீடியோ போடுது. தப்பு ஒன்றும் கிடையாது, அவங்க விருப்பப்பட்டு தான் அந்த வீடியோ பேசி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் வணக்கம் சில தங்கச்சி நெல்லை சங்கர் மாப்பிள்ளை யாரும் குறை சொல்லாதீங்க. முடிஞ்சளவுக்கு இந்த குழந்தைய வாழ்த்துங்க, தங்கச்சி சீலாவை வாழ்த்துங்க. அது தாப்பம் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த தங்கச்சி சீலா. சரியா நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும், நீங்கள் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை அமைக்கிற நண்பர்களே. நன்றி, வணக்கம் நண்பர்களே.